செக் பவுன்சிங் கேஸில் என்னென்ன மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கலான்ற வீடியோ வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டிஃபென்ஸ் வீடியோ என்னென்னா டிஃபென்ஸ் நம்பர் 4. டிஃபென்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, செக் பவுன்சிங் கேஸ் வழக்கில் சிக்னேச்சர் டிஸ்பியூட்டாக இருக்குது, இல்லை செக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கிரவுண்ட்ஸை வாதாடி நம்ம கேஸ்லேருந்து வெளியே வரலாம். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாந்தா என்ன மாதிரி யுக்திகளை கையாளணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி கேஸை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும், இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஜட்ஜ்மெண்ட் என்ன, இதுக்கு தேவையான டிப்ஸ் என்ன, இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. இந்த டிஃபென்ஸ் நம்பர் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கமான ஒரு தொடர்ச்சியான ஒரு விளக்கம் கிடைக்கும். நான் முதல்ல போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது இதுதான், இந்த தம்மையில் இதில் வந்து நம்ம செக் பவுன்சிங் கேஸில் என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்ற இதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் போட்ட டிஃபென்ஸ் நம்பர் 1 அது வந்து அதுக்கு உண்டான தம்மையில் இதுதான். இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு டிஃபென்ஸில் என்ன டிஃபென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி ஆர் நோ என்ஃபோர்ஸபிள் டெப்ட் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுத்திங்கன்னா என்னென்ன வகையில் கேஸ் நடத்தலான்றதை பார்த்தோம். அதுக்குண்டான தம்மையில் தான் இது. கிரவுண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் ஆர் போஸ்ட் டேட்டட் செக். அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி கேஸ் நடத்தணுன்றது இந்த அடுத்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்குண்டான தம்மையில் தான் இது. மூணாவதாக போட்ட வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் பார் டெப்ட்ஸ். அந்த மாதிரி டைம் காலாவதியான டெப்ட்ஸுக்காக போட்ட வழக்கு, அதுக்கு எந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கணுன்றதை பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்த டிஃபென்ஸ், நான் 4th டிஃபென்ஸ் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4th டிஃபென்ஸ் தான் என்னன்னு சொன்னிங்கன்னா, சிக்னேச்சர் டிஸ்பியூட் பண்ணுறது, இல்லை செக்கு ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுக்கிறது. இப்போது செக்கு நம்ம ஒரு பிளாங்காக ஒரு செக்கை வாங்கிட்டு போயிட்டு அவங்களே கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ செக்கு டிஸ்பியூட் பண்ணுறதுன்ற மாதிரி ஆகுது. அதே சமயத்தில் சப்போஸ் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, நம்ம செக்கில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், ஆனால் அவங்க வேறு ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க, செக்கில் ஒரு தேதியில் போடுறோம், அது வேறு ஒரு தேதி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து செக் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 கிரவுண்ட்லையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்கு ஃபோர்ஜரியாக இருந்தது, இல்லை செக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அமௌண்ட்டை மாற்றினாங்க, இல்லை சிக்னேச்சரே ஃபோர்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து மெயின்டெனபிள் ஆகாது. அந்த கேஸை நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த கோர்ட்டில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கோ அக்யூட்டில் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. சிக்னேச்சர் டிஸ்பியூட் அப்புறம் செக் ஆல்ட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து ஒரு செக்கை வந்து செக்கில் கையெழுத்தே போட்டு கொடுக்கல, ஒருத்தர் வந்து அவர் பிளாங்க் செக்கை எடுத்துக்கிட்டு அதில் அவரே கையெழுத்து போட்டுக்கிட்டாரு அப்படின்னா அப்போ வந்து அது சிக்னேச்சர் டிஸ்பியூட்னு சொல்லலாம். ஸோ யார் செக்கில் கையெழுத்து போடணுமோ அவங்க செக்கு கையெழுத்து போடாமல் வேறு யாரோ ஒருத்தரை வச்சு கையெழுத்து போட்டுக்கிட்டு வேறு ஒரு பிளாங்க் செக்கை திருடி எடுத்துகிட்டு கையெழுத்து போடுறது, இல்லை செக்கை வச்சுக்கிட்டு இவங்களா வேறு ஒருத்தர் கையெழுத்து போடுறது, அது மாதிரி ஒரு போடுறாங்க. அது வந்து சிக்னேச்சர் டிஸ்பியூட். சிக்னேச்சர் ஆஃப் த செக் இஸ் நாட் ஜெனூன் அப்படின்ற ஒரு கிரவுண்ட்ஸ் எடுக்கலாம். அப்புறம் செக்கு ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செக்கை நமக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த செக்கில் வேறு எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு அதில் அவர் ஒரு டேட்டு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டை அடிச்சுட்டு வேற ஒரு டேட்டு போடுறது, இல்லை அதில் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் அடிச்சுட்டு வேற ஒரு அமௌண்ட்டு போடுறது, இல்லை அவர் யாருக்காவது ஒரு பர்டிகுலர் பேருக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணிங்கன்னா அந்த பேரை அடிச்சுட்டு வேற ஒரு பேரை மாற்றி போடுறதுன்னா திஸ் ஆர் ஆல் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஆத்தரைசேஷன் இல்லாமல், ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இல்லாமல், இப்போ யார் செக் இஷ்யூ பண்ணால் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இது மாதிரி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணி செக்கை ப்ரெசென்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேங்கே பெரும்பாலும் வந்து இது மாதிரி செக்கை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிருக்கீங்கன்னு திருப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி திருப்பப்பட்ட செக்கை வச்சு கேஸ் போட முடியுமான்னா அந்த மாதிரி கேஸ் வச்சு செக் பவுன்சிங் கேஸ் போட்டால் கூட அது வந்து செக் வாஸ் மெட்டீரியலி ஆல்ட்ரேடு ஆஃப்டர் சைனிங் அப்படின்றத நம்ம கோர்ட்டில் நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி கேஸும் நிற்காது. 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. சிக்னேச்சர் டிஸ்பியூட் ஆகுது அப்படின்னா சட்டம் அந்த விஷயத்தில் என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குது, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சமயத்தில் பர்டன் வந்து கம்ப்ளைண்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு அக்யூஸ்ட் வந்து என் கையெழுத்தே இல்லை, என்கிட்ட வந்து திருடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்ததுன்னா த பர்டன் ஃபால்ஸ் ஆன் தி கம்ப்ளைனன்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். அவர்கிட்ட வந்து செக்கு ஒழுங்கான முறையில் வாங்கணும். அது வந்து சிக்னேச்சர் அவங்க தான் அக்யூஸோட சிக்னேச்சர் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை கம்ப்ளைனன்ட் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும்.
அது மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டு வந்து என்ன மாதிரி கொண்டு போய் வச்சுன்னா, கோர்ட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அப்பாயின்ட் பண்ணி அந்த ஒரு சிக்னேச்சர் டிஸ்பியூட் பண்ணுறாரு, உண்மையிலே இது அவர் சிக்னேச்சர் தானா இல்லை வேறு யார் சிக்னேச்சரான்றது கோர்ட்டு வந்து அதுக்குண்டான இதை எடுப்பாங்க. பட் அதுக்கு யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னபடி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் தி கம்ப்ளைனட் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கணும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா, செக் ரிட்டர்ன் மெமோவில் வந்து என்ன மாதிரி ஒரு ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னா, சிக்னேச்சர் டிஃபர்ஸ் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பேங்க்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேங்க்கில் இஷ்யூ பண்ணியிருந்தால் தான் அக்யூஸ்டும் ஒரு நல்ல ஒரு கோர்ட்டில் டிஃபென்ஸ் சொல்லலாம். என் கையெழுத்து அப்படி இல்லையாங்க, அது கிடையாது, இது வேறு ஏதோ கையெழுத்து போட்டிருக்காரு, வேறு யாரோ எங்கள் செக் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து பர்டன் ஷிஃப்ட் யார்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும். அப்போ வந்து கம்ப்ளைண்ட் தான் அவர்கிட்ட தான் செக்கை வாங்கணும், அவர்கிட்ட தான் அவர் சிக்னேச்சர் தான்றதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டில் ரெஃபர் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இது செக் அவர் தான்றதை ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ண தவறுனா வந்து அந்த மாதிரி சமயத்தில் அந்த சிச்சுவேஷன் வந்து இட் வில் ஃபேவர் டு அக்யூஸ்ட். மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும்போது அதுக்குள்ள லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 87 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வித்தவுட் கன்சென்ட் மேக்ஸ் செக்ஸ் வாய்ட். ஸோ ஒரு செக்கு வாங்கிட்டு அதுக்கு பேரில் வந்து ஏதாவது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த செக்கு வாய்டு செல்லாது அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 87 சொல்லப்படுது. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் சொல்லப்படுறதுன்னா, டேட்டு, செக்கில் உள்ள ஒரு டேட்டு, செக்கில் உள்ள அமௌண்ட்டு, அப்புறம் செக்கில் இப்போ யார் பேர் போட்டிருக்கோ அந்த பேரை மாற்றிட்டு வேறு யார் பேரை மாற்றுறது, இந்த 3 விஷயங்களையும் வந்து ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனாக கருதப்படும். ஸோ அதுக்கு வந்து அதுவும் கம்ப்ளைண்ட்டுடைய அக்யூஸ்டுடைய இப்போ அனுமதி இல்லாமல் அது மாதிரி நடத்தப்பட்டிருக்கும் போகும்போது அது வந்து இட் இஸ் அ வாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ இதை பற்றி லா கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஆல்ட்ரேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ் செக் அன்என்ஃபோர்ஸபிள். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காரு, என்னோடய அனுமதி இல்லாமல் அவராக பண்ணியிருக்காரு அப்படின்றத நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த செக்கை வச்சு 138 கேஸ் போட்டாலும் செல்லாது அப்படின்ற நிலைப்பாடு தான் இந்த லா இன்றைக்கி சிச்சுவேஷனில் இருக்குது. நான் சொன்ன இந்த 2 கிரவுண்ட்ஸுக்கும் நல்ல சப்போர்ட்டிவான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் பீர் சிங் வெர்சஸ் முகேஷ் குமார், இது 2019 சுப்ரீம் கோர்ட்டால் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிசம்ஷன் அண்டர் 139 அப்ளைஸ் பட் அக்யூஸ் கேன் ரிபட் இஃப் சிக்னேச்சர் டினைட். அதாவது 139 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செக்கு வந்து ஒரு லாஃபுல் கன்சிடரேஷனுக்கோ ஒரு லாஃபுல் டெப்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கோர்ட்டாக அனுமானிச்சுக்கொள்ளும் அப்படின்னு தான் செக்ஷன் 39 சொல்லுது. பட் அதே விஷயம் வந்து அந்த விஷயத்தை அந்த விஷயம் வந்து செக்கு என் கையெழுத்தே இல்லை, நானே போடலை, நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரிசம்ஷன் வந்து அதை வந்து ரிஃப்யூட் பண்ணலாம், ரிக்யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய சாராம்சம். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, கல்யாணி பாஸ்கர் வெர்சஸ் MS சம்பூர்ணம், இது வந்து 2007 சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ்ட் என்டைட்டில்ட் டு சென்ட் த செக் டு தி ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அக்யூஸ்டே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இது என் செக் இல்லை, என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி பெட்டிஷன் மூவ் பண்ணி கேஸ் நடத்தலாம். மூணாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, LC கோயால் வெர்சஸ் சுரேஷ் ஜோஷி, அது 1999 வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வித்தவுட் கன்சென்ட் இன்வேலிடேட்ஸ் செக். ஸோ வந்து அக்யூஸ்டோட அனுமதி இல்லாமல் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த செக்கு இன்வேலிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டோட டவுன்லோடுக்கான டிஸ்கிரிப்ஷன், அந்த டவுன்லோடுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் முடிஞ்சால் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்ஸாக படித்து பார்த்து இந்த கேஸுக்கு உங்களுக்கு தேவையான கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த கிரவுண்ட் சம்மந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வியூ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக் வித் ஆல்டர் டேட் ஆர் அமௌண்ட் இஸ் வாய்ட் அண்டர் செக்ஷன் 87 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அமௌண்ட்டோ டேட்டோ ஆல்டர் பண்ணாங்கன்னா அந்த செக்கு செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு வியூ தான் எடுத்திருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்டன் ஷிஃப்ட் பேக்ஸ் டு கம்ப்ளைனன்ட் வென் சிக்னேச்சர் இஸ் டினைட். என் செக்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டினையல் ஸ்டாண்டை வந்து அக்யூஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த சிக்னேச்சர் அவருடைய தான், கம்ப்ளைண்ட் அக்யூஸ்டோடையதான்றது நிரூபிக்க வேண்டிய பர்டன் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை டைரெக்டான லிங்க்கில் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னென்னா, பேங்க்லேருந்து ரிட்டர்ன் மெமோ வந்து சிக்னேச்சர் டிஃபர்ஸ் ஆல்டர் செக் அப்படின்ற மாதிரி பேங்க் ரிட்டர்ன் மெமோ வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரிட்டர்ன் மெமோ வந்தால் தான் உங்களுக்கு வந்து
கோர்ட்டில் வந்து சிக்னேச்சர் மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது செக் ஆல்டர் பண்ணப்பட்டிருக்குதுன்றதை கோர்ட்டில் டைரெக்டாக நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எடுத்து வைக்கிறதுக்கோ வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து நீங்களே கூட ஒரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம். இந்த செக்கை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு போக அனுப்புங்க, இது ஏன் செக் கையெழுத்து இல்லை இருக்கா இல்லையானு செக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி செக்கினுடைய ஒரு யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த டிஃபென்ஸ் எடுக்கிறாந்தா இதை வந்து இனிஷியலாகவே எடுத்துடணும். கேஸ் ஃபைல் பண்ணி முதல்ல எடுக்கும் போதே இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை எடுத்துடணும். இது லாஸ்ட் ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா அது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. பீலேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு பீலேட்டட் டிஃபென்ஸ் பீலேட்டட் கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாந்தா இனிஷியலாக கேஸ் ஃபைல் பண்ண உடனே அந்த மாதிரி என்னோடய கையெழுத்து இல்லைன்னு எழுதுங்க. உங்களுக்கு இப்போது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போதே உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பணம் கேட்டு அனுப்பும்போதே நான் கையெழுத்து போடல, என் கையெழுத்து இல்லை, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுக்கன்னு அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பொசிஷனுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு பொசிஷனையும் உங்களுக்கு கேஸில் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கன்க்ளூஷனாக என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், சிக்னேச்சர் டிஸ்பியூட்டோ அல்லது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனோ வந்து ஒரு பவர்ஃபுல் டிஃபென்ஸு ஒரு செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அக்யூஸ்ட் கோர்ட்லேருந்து வெளியே வரலாம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம கிரவுண்ட் நம்பர் 5 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்னதுன்னா பிளாங்க் செக்ஸ் ஆர் செக்கை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இதே விஷயத்தையும் நானும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் போடுறேன். இதை பார்த்து இதிலேருந்து நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். சம்மந்தப்பட்ட புக்ஸையும் பாருங்கள். கேஸ் டு கேஸ் ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் இந்த டிஃபென்ஸை உங்களுக்குள்ள அட்வொகேட்டுக்கிட்ட கரெக்டாக பார்த்து இது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணலாம், அதை எப்படி பயன்படலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக நீங்களே களத்தில் குதிக்கணும்னு நினச்சிக்கிறாதீங்க. மேற்கொண்டு உள்ள சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. முயற்சி பண்ணுங்க. இந்த சேனல்ல ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள ஏராளமான வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம்.